ஒன்றிய அரசின் பட்ஜெட் இந்த கிரேக்க இலக்கியத்தில் வருவது போன்று பண்டாரா பாக்ஸா. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற போதெல்லாம், நிதி பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதெல்லாம் அது பெரும்பாலும் பெரும் முதலாளிகளின் நலன் சுமந்து வருகிறது. தொழிலாளர்கள், ஏழைகள், கூலி விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறுதொழில் செய்கிறவர்கள், இவர்களை எளிதில் கடந்து நாடு கடந்த பெரும் முதலாளிகளின் நலன் மட்டுமே அது எப்பொழுதுமே சுமந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு பண்டாரா பாக்ஸா. மாநிலங்கள், தமிழக அரசுக்கு தேவையான நிதி ஏதும் இல்லை. தமிழக அரசாங்கத்தின் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. வெறும் திட்டங்கள் மட்டுமல்ல, இப்போ மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி இன்னொன்றுக்கு பெயர் வைப்பது என்பது மட்டுமல்ல, அவர் சொன்ன அதிகார குவியல் இருக்கிறது அல்லவா, காந்தி சொன்னது போல் அதிகார குவியல் பரவலாக்கப்பட வேண்டும். மாநிலங்களின் கூட்டிசைவு இந்தியா, அந்த அதிகார பரவில்தான் திட்டங்கள் நிறைவேற்ற முடியும், திட்டங்கள் தனது இலக்கை அடைய முடியும். ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த பட்ஜெட்டில் வேலையின்மையை ஒழிப்பதற்குரிய எந்த தொலைநோக்கும் இல்லை. எனவே இது தொலைநோக்கு திட்டம் அல்ல. விஷன் என்று சொல்வதற்கு பொருள் எழுந்து விடுகிறது. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் புலம்பெயர்கிறார்கள், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம். அவர்கள் வாழ்வுக்கான எந்த திட்டமும் இல்லை. ஒரு நாடு தன்னியல்பில், தற்சார்பில் முன்னேறினால்தான் அது முன்னேற்றும். தற்சார்புக்கு எந்த நிதி அளித்ததாக தெரியவில்லை. வாரா கடன் பற்றி மிக எளிதில் கடந்து செல்கிறது இந்த பட்ஜெட். நமது மரபு தொழில், பண்பு தொழில், குடிசை தொழில், சிறு தொழில், கூட்டுத் தொழில், குறுந்தொழில், இந்த தொழில் குறித்த எந்த பார்வையும் இந்த பட்ஜெட்டில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. பட்ஜெட் ஒரு சாய்வு பட்ஜெட். ஜனநாயகத்திற்கு பொருந்தக்கூடிய பட்ஜெட் அல்ல இந்த பட்ஜெட். பட்ஜெட் போடுவதற்கு முன்னால் மாநிலங்களின் கருத்தறிய வேண்டும், தொழிலாளர்களின் கருத்தறிய வேண்டும், விவசாயிகளின் கருத்தறிய வேண்டும், நிபுணர்களின் கருத்தறிய வேண்டும். அதற்கு மாறாக உலக வங்கியின் கருத்தறியப்பட்டதாக தெரிகிறது, உலக நிதி நிறுவனங்களின் கருத்தறியப்பட்டதாக தெரிகிறது. அது முழுநிறை ஜனநாயகம் அல்ல. தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் எழுப்பிய எந்த கோரிக்கையும் அதில் நிறைவதாக தெரியவில்லை. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இந்த பட்ஜெட் ஜனநாயக பட்ஜெட் அல்ல. பின்தங்கிய மாநிலங்கள் குறித்த எந்த பார்வையும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. தங்களை ஆதரிக்கிற மாநிலங்களை குறித்த ஆழ்ந்த சிந்தனை தான் இந்த பட்ஜெட்டில் வெளிப்படுகிறது. பொதுவாக இது தொழிலாளர்களுக்கான பட்ஜெட் அல்ல, ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட் அல்ல, வேலையின்மையை ஒழிப்பதற்கான பட்ஜெட் அல்ல. மொத்தத்தில் இது ஜனநாயக பட்ஜெட் அல்ல. நிச்சயமாக வரிப்பகிர்வு என்பது ஒரு சமமாக இருக்க வேண்டும். 49 சரியல்ல, முதல்வர் சொன்ன 50. எனவே அதை நாங்கள் முன்மொழிகிறோம், அதை நாங்கள் வழிமொழிகிறோம். முதல்வர் தமிழ்நாட்டு நலனுக்காக முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம். அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு பாரபட்சமான பட்ஜெட். தங்கள் அரசியல் கருத்து நிலைகளை ஆதரிக்கிறவர்களுக்காக சாய்ந்து போடப்பட்டிருக்கிற பட்ஜெட். தங்கள் அரசியலுக்கு நேர் எதிராக இருக்கிறவர்கள், அதிகார பரவலை கோருகிறவர்கள், ஜனநாயகத்தை காக்க போராடுகிறவர்கள், சட்டத்தின் ஆட்சி முறையை காக்க போராடுகிறவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் போன்றவர்களை எளிதில் கடந்து செல்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். தமிழக முதல்வரும் தமிழ்நாடும் ஒரு சமத்துவமான பட்ஜெட்டை கோருகிறது. மாநிலங்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு முதல்வரினுடைய முழக்கம், தோழமை கட்சிகளின் முழக்கம், எங்கள் கட்சியினுடைய கோரிக்கையும் அதுதான். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை கொடுத்தாலே போதும். மாநிலங்கள் தான் அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு தருகிறது, மாநிலங்கள் தான் செல்வ வளங்களை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. அதை பகிர்ந்தளிப்பதில் கூட, ஜனநாயக முறைப்படி பகிர்ந்து அளிப்பதில் கூட ஒன்றிய அரசு தயங்குவதுதான் இந்த பட்ஜெட் காட்டுகிறது. மொத்தத்தில் இது தொலைநோக்கு பட்ஜெட் அல்ல, மிக மிக குறுகிய நோக்கம் கொண்ட பட்ஜெட். தமிழக அரசாங்கம் முன்மாதிரியாக இருக்கிறது. சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டங்களில் இந்தியாவிற்கே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற அமர்த்யா சென், பொருளாதார நிபுணர் அமர்த்யா சென் சொன்னது போன்று சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டம், இந்த திட்டங்களில் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது தமிழ்நாடு. இங்கிருந்து தான் உலகத்தில் பல நாடுகள் பெறுகிறது. எனவே அந்த வகையில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு பின்பற்றினால் நல்லது தான்.